நெருங்கி வருவாய் நெருங்கி வருவாய் நெருங்கி வருவாய் ஓஹோ ஆஹா பர்மிஷன் கேட்டு உள்ள வர தெரியாதா? பட்டிக்காடு மாதிரி அப்படியே வர. நான் உன் அக்காடி. நான் எதுக்கு பர்மிஷன் கேட்டு உள்ள வரணும்? ஆமா, நீ என்ன பண்ற? நான் வந்த உடனே ஏன் கேமராவை நிறுத்தின? அன்னைக்கு என்னால சூசைட் பண்ணிக்குவேன்னு எழுதி வச்சதுனால உன்கிட்ட சாஃப்டா இருக்க ட்ரை பண்றேன். இதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்கற வேலை வச்சுக்காத. கேள்வி கேட்கற அளவுக்கு நீ ஒர்த் இல்ல, புரியுதா? உனக்கே தெரியும்டி, நான் இது வரைக்கும் எப்பவாவது உன்கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன்னா இப்ப கேட்கணும்னு தோணுது. ஒருவேளை அம்மா இருந்திருந்தா இதுலலாம் நான் தலையிடவே மாட்டேன். சொல்லு ஸ்வாதி, வீடியோ தானே பண்ணிட்டு இருந்த. இது என்னடி ட்ரெஸ்? நல்லாவே இல்ல. சிகப்பு கலர் சிங்குச்சான்னு ட்ரெஸ் பண்ற நீலாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ பத்தி பேசக்கூடாது. நீ ஜீன் போட்டிருக்கியா? ஸ்கர்ட் போட்டிருக்கியா? ஒரு ஐலைனர் வைக்க தெரியுமா உனக்கு? பிரெஞ்ச் பிளாட் போட தெரியுமா? எதுவுமே தெரியாது. தெரியலன்னா சும்மா இருக்கணும். அக்கான்றதுக்காக ஏன் ஃப்ரீடம்லலாம் தலையிடக்கூடாது. எனக்கு அதெல்லாம் தெரியாதுடி. ஆனா நீ முன்ன மாதிரி இல்ல. ஆரம்பத்துல வீடியோல அழகா குட்டி குட்டியா பேசுவ, நடிச்ச, பாடுவ, அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. நேத்து ரேவதி உன்னோட ஒரு வீடியோவை காட்டினா. அக்கா எனக்கே பார்க்க ரொம்ப சங்கடமா இருந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் சுதந்திரம் இல்ல, சொன்னா புரிஞ்சுக்கோ. அந்த குள்ளச்சிக்கு இதே வேலையா போச்சா? அவளை யார் இதெல்லாம் உன்கிட்ட காட்ட சொன்னது? என்ன டபுள் கேம் ஆடுறாளா? அவளை ஏன் திட்டுற? நான் பார்த்தது தப்புன்னா ஊர்ல எவ்வளவு பேர் அதை பார்த்திருப்பாங்க. வேண்டா ஸ்வாதி, அப்பாவுக்கு இது தெரிஞ்சா உன் படிப்பே போயிடும். அப்பாக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். உன் அளவுக்கு அவர் ஒன்னும் உலகம் தெரியாதவர் இல்ல. சரி, எங்களை விடு. உனக்கு வெளியில இதனால ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ சின்ன பொண்ணுடி, உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற பாரு. இந்த வீடியோவால எனக்கு எவ்வளவு ரசிகர்கள் கிடைக்கிறாங்க, நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? டேலண்ட் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ண முடியும். இன்கேஸ் நீ சொன்ன மாதிரி இந்த வீடியோவால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை எப்படி ஃபேஸ் பண்ணும் நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். உனக்கு தான் படிப்பறிவு இல்ல, யார் கூட பேசி பழக்கமும் இல்ல. எதுக்கு எடுத்தாலும் அம்மா அப்பா பைரவான்னு யாராவது உன் கூடவே இருக்கணும். நான் சின்னதுல இருந்தே இண்டிபெண்டா வாழ்ந்து பழகினவ. ஸ்கூலு, காலேஜ், டியூஷன், இப்ப ஒர்க் பாக்குற வரைக்கும் எல்லாமே நானே தான் பாத்துக்கிறேன். பாட்டி மாதிரி அட்வைஸ் பண்ணாம ரூமை விட்டு வெளில போ. போ. இன்னும் கொஞ்ச நேரம்